So the spanning tree that we have by default in common is per VLAN spanning tree, Okay. and that is designed by using IEEE 802.1d. Mm-hmm. The only difference between these two is, as I already told you, per VLAN spanning tree is Cisco. This is IEEE, you already know it, it's there written. Another Yeah. main difference is this is one common copy of spanning tree for all VLANs, whereas per VLAN spanning tree is for every VLAN you have an individual, you have a dedicated spanning tree. For every single VLAN, there is a separate STP. We call it as per VLAN spanning tree, PVSTP. For every VLAN, there is a separate STP. Now we are going to see the time taken for convergence. Mm-hmm. When the path goes down, the time taken for convergence is very high. It goes up to 50 seconds to 1 minute. This is a very poor performance, we can say. This is unacceptable delay. Mm-hmm. Unacceptable delay. The reason is millisecond difference only human being can accept. Millisecond delay. Yeah. 300 millisecond or less is okay for human being ears for voice traffic. 300 millisecond delay, if it happens, your ears cannot identify the delay. It's an acceptable delay. 300 millisecond or less than that. ஐம்பது செகண்டுங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு டிலே தான். காரணம் நான் சொன்ன மாதிரி 300 மில்லி செகண்ட் வரைக்கும் தான் நமக்கு வந்து ஏற்றுக்கிற டிலே. நம்ம காதுகள் வந்து அதுக்கு மேலே டிலே வந்துச்சுன்னா கட்டாயம் கண்டுபிடிச்சிடும். வாய்ஸ் பிரேக்குன்னு சொல்லுவாங்க, புவர் குவாலிட்டி நெட்ஒர்க்குன்னுவாங்க. அப்போது 50ன்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. 50 செகண்ட் வந்து நம்ம சும்மா ஏதோ காத்திருக்கிற நேரத்துக்கு வேணால் வந்து நான் வந்து 2 நிமிஷம் நின்றங்க உங்களுக்காக வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து ஓகே மாதிரி தெரியுது 10 நிமிஷம். ஆனால் நெட்ஒர்க்கில் வந்து 50 செகண்ட் வந்து ரொம்ப அதிகமான தாமதம். அந்த தாமதத்தை நம்ம வந்து எப்படி ஈடுகட்டுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. இப்போது எஸ்டிபியை வச்சே வந்து ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இருக்குது. அதுக்கு தான் வேறு வெர்ஷன்ஸ்லாம், எஸ்டிபி வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது, அப்புறம் மல்டிபிள் VLAN ஸ்பேனிங் ட்ரீ இருக்குது, இதெல்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் அந்த டிலேவை தான் பார்க்கணும். நம்ம அந்த 50 செகண்டுங்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறது நம்ம லைவாக பார்த்துட்டோம்னா அப்போ நமக்கு புரியும் இது வந்து ஆமாம் இது எதுக்க முடியாதுன்னு. சரி, ஏன் அந்த 50 செகண்ட் ஆகுது முதல்ல அதை பார்ப்போம். பாருங்கள், இப்படி இருந்தாலும் லூப் வரும். எஸ்டிபி என்ன பண்ண போகுது? பிளாக் பண்ண போகுது.
ஒரு வேளை இங்கே பிளாக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே பிளாக் பண்ணலன்னா இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும், லூப் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கே பிளாக் பண்ணிட்டா லூப்பை வந்து தடுக்க முடியும். அப்போது இந்த இடத்த பிளாக் பண்ணிட்டு இருக்கு எஸ்டிபி அப்படின்னா ஏவும் பியும் இப்படி சுற்றிக்கின்னு தான் போய் ஆகணும். அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏவும் பியும் அப்படி தான் பேசிக்கின்னு இருக்கும். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த லிங்க்கோ இல்லைன்னா இந்த லிங்க்கோ இதில் ஏதாவது ஒரு லிங்க் போச்சுன்னா கூட இந்த பிளாக்கை வந்து அன்பிளாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது இல்லையா? அப்போ தான் வந்து ஏவும் பியும் தொடர்பு கொள்ள முடியும். சரி, பாருங்க, இப்போ வந்து இந்த லிங்க் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த லிங்க் போனதோ இந்த ரூட் சுவிட்சுக்கு தெரியும், இதுதான் ரூட் சுவிட்சுன்னு வச்சுக்கலாம். இந்த ரூட் சுவிட்சுக்கு தெரியும் இந்த லிங்க் டவுன்னு தெரியும். ஆனால் இதனுடைய பிபிடியூ இப்படி வந்துட்டு இருந்தது இல்லையா? அந்த பிபிடியூ வந்து எப்போனாலும் வந்துடும், அந்த லிங்க் சரியாயிடும், எப்போனாலும் வந்துடும். அதை நம்ம வந்து எந்த குழப்பமும் பண்ண வேண்டாம், இருக்கிற மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு பொறுமையாக என்ன பண்ணோம், 20 செகண்ட் வெயிட் பண்ணோம். நான் சொன்னேன் இல்லையா, 20 செகண்ட் வந்து என்ன டைம் அது? ஹோல்ட் டைம். ஆமாம், அதுக்கு தான் அது பேர் ஹோல்டு டைம்னு பேர். 20 செகண்ட் வந்து அது வந்து ஹோல்டு பண்ணி வைக்க போகுது. 20 செகண்ட் அப்படி வந்து வந்துடுங்க, இப்போ வந்துடுங்க, அப்போ வந்துடுங்கன்ட்டு 20 செகண்டு காத்துன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரூட் சுவிட்ச் என்ன பண்ணும், இவனுக்கு தகவல் சொல்லும். இந்த மாதிரி ஒரு லிங்க் போயிடுச்சு. அப்போ இவன் என்ன பண்ணுவான், இந்த போர்ட்டில் லிசன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அது 15 செகண்டுக்கு லிசன் பண்ணுவான். என்ன லிசன் பண்ணுறான்னா, இப்போ புதிய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா, அந்த மாற்றங்கள் இப்போ இருக்கிற டோபாலஜி எல்லாத்தையும் விஷயத்தில் சேகரிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அடுத்து ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து அது பிளாக்கிங் ஸ்டேட்டில் இருந்ததுனால அதுக்கு எந்த தகவலும் தெரியாது. பிளாக் மட்டும் பண்ணணும், நான் பிளாக் பண்ணிடுறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்ததுனால இப்போ சரி, யார் யாருக்கு எந்தெந்த டிராஃபிக், எந்தெந்த மேக் அட்ரஸ் எல்லாம் நான் என் வழியாக போகணும், அதெல்லாம் நிதானமாக கவனிக்க ஆரம்பிக்கும். அது எப்படின்னு சொல்லுவோம்னா, இங்கிலீஷில் டோபாலஜி சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் வரும். டோபாலஜி சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன், டிசிஎன் எழுதிருப்போம் புக்கிலெல்லாம். அது டோபாலஜி சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக எங்கேயும் எழுதியிருக்க மாட்டானுங்க. அநியாயத்துக்கு டிசிஎன் எழுதி வச்சுருப்பானுங்க. நிறைய புக்கில் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, டோபாலஜி இப்போ மாறி இருக்கு இல்லையா, அதனுடைய மாற்றங்களை தான் வந்து பரப்பி விடுது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பண்ணுறதுக்கு கலெக்ட் பண்ணி முடித்த பின்னாடி கூட அது வெயிட் பண்ணும். அந்த 15 செகண்ட் முடியணும்னு வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 15 செகண்ட் லேர்னிங் ஸ்டேட்டுக்கு போகும். லேர்ன் பண்ணோம். ஏன்னா இதுக்கு முன்னால் பேக்கெட்லாம் வேறு ஒரு டைரெக்ஷனில் போயிட்டு இருந்துச்சு. அதாவது பேக்கெட்லாம் வந்து இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போது எல்லா மேக் அட்ரஸும் இங்கே இருந்துச்சு. இப்போ அந்த மேக் அட்ரஸ் எல்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆகும் இல்லையா, ஸ்வாப் ஆகும்.
அப்போ தான் அந்த பேக்கெட்டில் இது வழியாக போக முடியும். அந்த லிங்க் வழியாக போனதுலாம் இது வழியாக போக முடியும். ஸோ இந்த ஸ்வாப்பிங் இதெல்லாம் தான் இந்த லேர்னிங் ஸ்டேட்டில் நடக்கும். அது சில செகண்ட்ஸ்குள்ளே நடந்துடும். ஆனாலும் இது 15 செகண்ட் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்கிறாங்க. ஓகே, 15 செகண்ட் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, இதை தான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத டிலேன்னு நான் சொன்னேன். இது நம்ம ஒரு முறை பார்த்துடலாமா? ஓகே, பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பிவிஎஸ்டிபியை பற்றி பார்ப்போம். ஓகே. ஸோ வி கேன் சி தெர் இஸ் அ பிளாக் ஹியர். நான் என்ன செய்கிறேன், இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். இந்த சுவிட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு ரூட் சுவிட்சாக இருக்கும். ஏன்னா ரெண்டும் க்ரீனாக இருக்குது. இது ரூட் சுவிட்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம், போய் பார்த்து தெரிஞ்சு உள்ளே போயிட்டு ஷோ ஸ்பேனிங் ட்ரீ போடுவோம். மேக் அட்ரஸ் பேஸ் பண்ணி ஆயிருக்கும் ஷோ ஸ்பேனிங் ட்ரீ. நான் நினச்ச மாதிரி இதுதான் ரூட் சுவிட்ச். காரணம் இருக்கிறதுலே வந்து அது வந்து எல்லாத்த விட கம்மியான மேக் அட்ரஸாக இருக்கும். பார்த்துருவோம். அது என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே போட போகிறேன். இதுதான் இதனுடைய மேக் அட்ரஸ். எப்போவுமே நீங்கள் வந்து கீழே இருக்கிற மேக் அட்ரஸை தான் காப்பி பண்ணணும். ஷோ ஸ்பேனிங் ட்ரீன்னு போட்டிங்கன்னா இந்த மேக் அட்ரஸை காப்பி பண்ணக்கூடாது. இது வந்து ரூட் சுவிட்சினுடைய மேக் அட்ரஸ். ரூட் சுவிட்சினுடைய மேக் அட்ரஸ் அதில் வந்து ரூட் சுவிட்சில் போனீங்கன்னா இங்கேயும் ஒரே மேக் அட்ரஸ் இருக்கும். ஆனால் மற்ற சுவிட்சிலெல்லாம் இதை தான் காப்பி பண்ணணும். இதுதான் இந்த சுவிட்சினுடைய பிரிட்ஜ் ஐடியினுடைய மேக் அட்ரஸ். ஓகே, இங்கே 3மே ஜீரோவாக இருக்குது, இங்கேயும் 3மே ஜீரோவாக இருக்குது. ஆனால் இங்கே 3வது வந்து ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, டின்னு இருக்குது, 6ன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டும் அவுட்டு. இதுக்கும் பார்க்கும்போது இது 0001, ஆனால் இது 00010. ஏங்கிறது 10 தானே. என்ன செய்ய போகிறோன்னா இந்த சுவிட்சில் ஒரு கம்ப்யூட்டரையும் இந்த சுவிட்சில் ஒரு கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ண போகிறேன். இது ரெண்டும் இப்படி பேச முடியுமானா பேச முடியாது. இப்படி சுற்றி தான் போய் ஆகணும். ஏன்னா இங்கே வந்து பிளாக் இருக்குது இல்லையா? பிளாக். சரி, ஸோ இந்த பிசியில் போயிட்டு நம்ம முதல்ல ஐபி அட்ரஸை கொடுத்துருவோம். 10.0.0.1.
ரைட். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா $10,002 பிங் 10,001 நம்மளால் பிங் பண்ண முடியுது இல்லையா? இப்போ பிங் ஆகட்டும். இப்போ ஐஃபன்-டின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. சாரி, சிமுலேட்டரில் முன்னால் போடணும், ரியல் டிவைஸில் பின்னால் போடுவோம். அது இதெல்லாம் என்னென்னா டைம்லெஸ்லி அது நிற்காமல் அது பாட்டு பிங் பண்ணிக்கினே இருக்கும். பொதுவாக பிங் பண்ணால் 4 பேக்கெட் தான் பிங் பண்ணோம். ஆனால் இது வந்து நம்ம நிறுத்துகிற வரைக்கும் பிங் ஆகினே இருக்கும். சரி, இது பிங் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே எதையாவது ஒரு ஒயர், இந்த 3 ஒயரில் எதையாவது ஒன்று கட் பண்ண போகிறோம். கட் பண்ணதும் பாருங்கள் எத்தனை பேக்கெட் லாஸ் ஆகுது. அதாவது இது க்ரீன் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 50 செகண்ட் ஆகும். பாருங்க, அதுக்கு முன்னால் இந்த சுவிட்சு 0ல் போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது பிளாக்கிங்னு இருக்கிறது ஷோ ஸ்பேனிங் ட்ரீ பிளாக்கிங் இருக்கு. பிளாக்கிங் இருக்கா இங்கே தெரியலையா உங்களுக்கு? பிளாக்கிங்கு இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ F02 பிளாக்கிங் தானே? இப்போ இந்த ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணலாம். எங்கே கட் பண்ணிட்டோம்? இங்கே பண்ணிட்டோமா, இங்கே பண்ணிட்டோமா, இங்கே பண்ணிட்டோமா? எது ரூட்? ஓகே, இதுவா? சரி, இங்கே பண்ணிட்டோமா? அப்படின்ட்டேன். பாருங்கள், உடனே இங்கே பேக்கெட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது இவ்வளோ நேரம் போயிட்டு இருந்த பாதை ஒஞ்சி போச்சு இல்லையா? போயிட்டு இருந்த பாதை ஒடிஞ்சு போச்சு. அதனால ரிக்வெஸ்ட் டைம் டாட் வருது. இது இன்னும் ரெட்டில் தான் இருக்குது. போய் பாருங்களேன், லிசனிங் ஸ்டேட்டுக்கு வந்துச்சா? லெசன் 20 செகண்ட் முடிஞ்சோடனே லிசனிங் வந்துச்சு. இப்போ அடுத்தது எல்லாருன்னு போகும், லேர்னிங்னு போகும். பார்த்தீங்களா, எல்லாரும் வந்துடுச்சா? இது எவ்வளோ ஒரு 15 செகண்ட் லேர்னிங்கில் இருக்கும். இப்போதான் ஃபார்வர்டிங் வந்துருக்குது. எல்லா சுவிட்சும் இந்த சுவிட்ச் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ எத்தனை பேக்கெட்டு போயிடுச்சு? கிட்டத்தட்ட 3, 6, 8 பேக்கெட் போயிருக்குது. 7, 8 போயிருக்கு. அப்போது 2 கம்ப்யூட்டர் பிங் ஆகும்போது 8 பேக்கெட் போகுதுன்னா யோசிச்சு பார்த்துங்க, ப்ரொடக்ஷனில் எத்தனை கம்ப்யூட்டர் வச்சுருப்பீங்க, எவ்வளோ டிராஃபிக் போகும் ரியல் வேர்ல்டில் உங்களுடைய கம்பெனியில். அப்போ பலாயிரக்கணக்கான பேக்கெட் காணாமல் போகும், ட்ராப் ஆகும். திருப்பி இந்த ஒயரை போட்டும் போது திருப்பி அந்த பக்கம் தான் போகிறதுக்கு அதை ட்ரை பண்ணும். அதனால் இது பிளாக் ஆகும். மறுபடியும் பேக்கெட் ட்ராப் ஆகும். பாருங்க, மறுபடியும் ஏன்னா அந்த லிங்க் வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போது எஸ்டிபி ரூல்ஸ் பிரகாரம் இந்த பக்கம் போகக்கூடாது. இது உடனே பிளாக் பண்ணிடுது, லூப் அவாய்ட் பண்ணுறது. இப்போ இது வர வரைக்கும் பேக்கெட் லாஸ் ஆகும். அது லிசனிங் லேர்னிங்கில் இருக்குது. இப்போது அதில் 20 செகண்ட் டிலே ஆகாது, வேறு 30 செகண்ட் மட்டும். ஏன்னா ஹோல்டு டைம் கிடையாது. இப்போ தானே ஒயர் போட்டோம். லிசனிங் லேர்னிங் அவ்வளோதான். பாருங்கள், போன மாதிரி 7 பேக்கெட், இந்த மாதிரி 5 பேக்கெட் தான். ஹோல்டு டைமும் சேர்ந்துச்சுன்னா 7 பேக்கெட் வந்துருக்கும். என்னது ஹோல்டு டைம்? ஹோல்டு டைமில் என்ன, ஒருத்தங்கிட்ட வந்து நின்றுச்சு இப்போ வரல, அவன் இல்லைன்றதை முடிவு பண்ணுறதுக்கு தான் ஹோல்டு டைமு. அப்படி ஒன்றும் கிடையாது. நாங்கள் இங்கே லிங்க்கு போட்டோம், அவ்வளோதான். முன்னால் கட் பண்ணோம், லிங்க்கை கட் பண்ணோம். அப்போ தான் இந்த ஹோல் டைம் வரும். ஏன்னா இவ்வளோ நேரம் இவனும் பேசின்னு இருந்தான், இப்போ பேச முடியல. அது அவன் உண்மையிலேயே செத்து போயிட்டான்றதை முடிவு பண்ணுறதுக்கு 20 செகண்ட் ஆகுது. அதுதான் ஹோல்டு டைமுக்கு அர்த்தம். எவ்வளோ நேரம் நான் ஹோல்டு பண்ணுறது அவன் கொடுக்கலனாலும். சரிங்களா? மனுஷனுக்கு இந்த மரண பயம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த செத்து போயிட்டான்ற வார்த்தை வந்து இப்போ நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள், அது எத்தனை பேர் என்ன திட்டுவான்னு தெரியாது. மரண பயம் வந்து ரொம்ப என்னமோ இவன் வந்து
பல்லாயிரக்கணக்கான வருஷம் வந்து வாழ போகிற மாதிரியும், ம். இவன் கண்ட்ரோலில் தான் வந்து இவன் உயிர் இருக்கிற மாதிரியும், ம். எப்படி அந்த வார்த்தைலாம் பேசலாம் அப்படிங்குவாங்க. அதானே உண்மை. மனுஷனுக்கு எப்போ மூச்சு நிற்கும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அங்கே தான் கடவுள் இருக்கிறார், ம். அங்கே தான் கடவுள் ஜெயிக்கிறார். மனுஷன் என்ன ஆட்டம் போட்டாலும் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் அவங்ககிட்ட ஒரே கேள்வி தான் நான் கேட்குறேன். உன் உயிரை நீ ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா வாழ்ந்து காட்டுறா. ம். ஒரே ஒரு செகண்ட் வாழ்ந்து காட்டு. உனக்கு மரணம் வருது, அதை தள்ளி போட்டு காமி. ஒரு செகண்ட் தள்ளி போட்டு முடிஞ்சா முடியாது. ம். அதனால் எப்போ வந்தாலும் நான் கடவுள்கிட்ட போயிடுவேன்னா அதுக்கு தகுதி உள்ளவனா நம்மளை வச்சுக்கணும். கடவுள்கிட்ட போகிறது வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு சுத்தமான இடத்துக்கு போகிறது. அங்கே வந்து சாக்கடையெல்லாம் தடவின்னு இருக்கிறவங்களாம் அங்கே உள்ள சேர்க்க மாட்டாங்க. சுத்தமாக இருக்கிறவனை தான் அங்கே. ஒரு நாட்டுக்கு போகிறதுனாலே வீசா வாங்குறதுக்கு எத்தனை மெடிக்கல் செக்கப் பண்ணுறாங்க. சில நாட்டில் இந்த வேக்சின் எடுத்துன்னு வாழ்கிறாங்க. இந்த வேக்சின் போடலன்னா ஒன்றும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. கல்வி தகுதியை பார்க்குறாங்க. என்னத்துக்காக வரான் இவன் வேலை செய்வான் எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நாட்டுக்குள்ளேயே விட்றாங்க. ஒரு நாட்டுக்குள்ளே விட்றதுக்கே இவ்வளோ மேட்ருன்னா, கடவுள் வாசம் செய்யும் இடத்துக்கு போகணும்னா ஒருத்தனுக்கு என்ன தகுதி இருக்கணும் தெரியுமா? ரொம்ப தூய்மையான ஒரு மனுஷனாக வாழ்ந்தாதான் அந்த தூய்மை உள்ள இடத்துக்கு போக முடியும். உள்ளத்தில் பரிசுத்தம், சொல்லில் பரிசுத்தம், செயலில் பரிசுத்தம், எல்லாத்துலேயும் புனிதமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அவனுக்கு தான் அந்த இடம் உள்ள என்ட்ரி. அவனுக்கு தான் அந்த இடத்துல என்ட்ரி உண்டு. மற்றவங்களெல்லாம் கிடையாது. மற்றவங்களாம் கனவு காணலாம், 1000 பேசலாம், அதெல்லாம் நடக்கிறது கிடையாது. ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஒரு வேலை வாங்கிறதுக்கே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது, கடவுளுடைய புள்ளன்னு அறியப்படணும்னா அது ஒரு குவாலிஃபிகேஷன். மறித்த பின்னாடி அந்த நித்தியமான ஒரு வாழ்க்கையை அடையணும்னா, நித்தியமாக லைஃப் லாங் வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் உண்மையான வாழ்க்கை. இப்போ வாழ்ந்துட்டுருக்குதுலாம் சும்மா கொஞ்ச நாள் தான். அந்த வாழ்க்கைக்கு போனோம்னா இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு தகுதிப்படுத்திக்கணும். அப்போ தான் அந்த வாழ்க்கைக்கு போய் அந்த வாழ்க்கையில் நம்ம வந்து பங்கு பெற முடியும். இப்போ இஷ்டத்துக்கும் ஆடுறது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த மசில்ஸ் இருக்கும்போது என்ன ஆட்டம், கொஞ்சம் பணம் இருக்கும்போது என்ன ஆட்டம். அவன் சொல்கிறத கேட்குறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்கன்னா என்ன ஆட்டம் போடுறானுங்க தெரியுமா? ஒரு ஒரு அப்பாவியை போய் சொல்லி அவனை கெட்டவனாக ஆக்கிறது. ஏன்னா அந்த அப்பாவிக்காக பறிஞ்சு பேசுறதுக்கு யாரும் இல்லை. என்னென்ன வேலைலாம் பார்க்குறாங்க. ஒரு சும்மா கொஞ்ச நாள் வாழ்கிறதுக்கு, லைஃப் கொஞ்சோண்டு நாள் லைஃப் வாழ்கிறதுக்கு என்ன பொய், என்ன பித்தலாட்டம். கடவுள் பயமே இல்லை. என்னைக்குன்னா எனக்கு மரணம் வரும், நான் வந்து போய் நரகத்தில் விழக்கூடாது, நான் அந்த சொர்க்கத்துக்கு போகணும், அந்த பயமே இல்லை, அந்த எண்ணமே இல்லை. ஏதோ நம்ம அப்பா அம்மா தான் நம்மளை பெற்று இந்த உலகத்தில் கொண்டு வந்தாங்கன்னு நினச்சினுக்கிறானுங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு சயின்ஸும் தெரியாது, பயாலஜியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அது எப்படி இவனை உருவாக்கியிருப்பாங்க? அது எப்படி அவங்க அப்பா அம்மா உருவாகி அவங்க அப்பா அம்மா உருவாக்குனதுனாலே வந்தாங்க? கிடையவே கிடையாது. கடவுள் தான் நம்மளெல்லாம் உருவாக்குறாங்க. கருவில் உருவானதே கடவுளுடைய வேலை. அது கடவுளுடைய வேலை. அது நீ அந்த கருவில் உருவானது கடவுளுடைய வேலை. கடவுள் வந்து உனக்கு அந்த அப்பா அம்மாவை கொடுத்து உன்னை வந்து பூமி கொண்டு வந்தார். அதே கடவுளுக்கு உண்மையாக இருந்தால் அந்த கடவுள்கிட்டே போயிட்டு நித்தியமாக லைஃப் லாங்
நல்லா இருக்கலாம். சரி. ம்